தசகம் 32 ஸ்ரீமத்சாவதாரம். பாகவத புராண வரிசையில்தான் பட்டத்ரி எழுதியிருக்கின்றார். பாகவத புராணத்திலும் வாமன அவதாரத்தை தொடர்ந்து மத்சாவதார வர்ணனை வருகின்றது. இத்தோடு பாகவதத்தில் 8வது ஸ்கந்தம் நிறைவடைகின்றது. 32வது தசகம் நாராயணியத்தில் முடிகிறது என்றால் பாகவத புராணத்தில் 8வது ஸ்கந்தம் நிறைவடைகின்றது. மீன் வடிவிலே நாராயணன் அவதரித்து என்ன செய்தான்? மச்சமூர்த்தி பெருமையை சொல்கின்றது. புரா ஹயக்ரீவ மகாசுரேன. புரா என்றால் முன்பொரு சமயம். ஏன்னா இதுக்கு முன்னே உள்ள தசகத்தில் வாமன அவதாரத்தை வர்ணித்தார். அதுக்கு முன்னால் நரசிம்ம அவதாரத்தை சொன்னார். ஆனால் மச்சாவதாரம் என்பது இவற்றிற்கெல்லாம் முன்பு. நாம் இருக்கும் இந்த மன்வந்திரம் இருக்கின்றதே மனுவின் ஆட்சி காலம். இதற்கு வைவஸ்வத மன்வந்திரம்னு பேர். இது நாம் இருக்கக்கூடிய மன்வந்திரத்தின் 7வது மன்வந்திரம். ஆனால் மச்சாவதாரம் எப்போ நடந்ததுன்னா இதற்கு முன்பு இருந்த மனுவின் காலம் மன்வந்திரத்தில். அதனால்தான் புரா முன்பு ஒரு காலத்தில் 6வது மன்வந்திரத்தில் நடந்தது. என்ன ஆனது? ஹயக்ரீவன் என்கின்ற குதிரை முகம் உடைய மகாசுரேன மிகப்பெரிய அசுரனானவன் இருந்தான். ஹயக்ரீவ பெருமாளுக்கும் ஹயக்ரீவ அசுரனுக்கும் சம்பந்தமில்லை. சஷ்டாந்தராந்தோத்திய தகாண்ட கல்பே. சஷ்டா 6வது மன்வந்திரம். தரான் முடிந்து, தோத்தியத அந்த நைமித்திக பிரளயம் காண்ட கல்பே ஏற்படக்கூடிய நைமித்திக பிரளயம் ஏற்படக்கூடிய காலத்தில் நித்ரோன்முக பிரம்ம முகாத்கிருதேஷு. நித்ரோன் துயில்வதற்காக சென்ற பிரம்மாவனுடைய அந்த வாயில், முகாத் வாயிலிருந்து வேதங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும். வேதேஸ்வதி சகிலம் அச்சரூபக. வேதங்களை அவன் திருடிக்கொண்டான். வதீஷ்ய முடிவு செய்தார். என்ன? கிளமச்ச ரூபம், நீ மீன் வடிவம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாய். இதன் கருத்து என்னென்ன? முன்பு ஹயக்ரீவன் என்கின்ற குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரன் 6வது மன்வந்திரம் பூர்த்தி அடையக்கூடிய அந்த சமயத்தில், அந்த காலத்திலே நைமித்திக பிரளயம், அதாவது உறங்கச் சென்ற பிரம்மாவின் வாயில் இருந்து வரக்கூடிய வேதங்களையெல்லாம் அந்த அசுரன் அபகரித்து சென்றான். வேதங்களை மீட்பதற்காக மீன் வடிவம் எடுக்க வேண்டும் என பகவானே குருவாயூரப்பா நீ நினைத்தாய். ஸ்லோகம் 2. மச்சமூர்த்தியின் அவதார ஸ்லோகம் இந்த 2வது ஸ்லோகம். எங்கே, எப்படி, யாருக்கு காட்சியளித்து எந்த விதத்தில் தோன்றினார்? சத்யவிரதஸ்ய திரமிலாதிபத்துஹு. சத்யவிரதஸ்ய சத்யவிரதன் என்கின்ற பெயருடைய ராஜரிஷி. திரமிலாதிபத்து திரமில தேசத்தின் ராஜாவாக இருந்த சத்யவிரதன். பாண்டியர்கள் ஏன் மீனை கொடியில் வைத்தார்கள் அப்படின்னா, எங்கள் குலமுன்னோரான சத்யவிரத பாண்டியனுக்கு பெருமாள் மீனாக தோன்றி காட்சி தந்தார். அதன் நினைவாக பாண்டியர்கள் கொடியில் மீனை வைத்தார்கள். திரமிலாதிபத்துகு தமிழகத்தை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் ஆகிய பின்பு ராஜரிஷியாக விளங்கக்கூடிய சத்யவிரதன் என்கின்ற ராஜரிஷிக்கு காட்சியளித்தார். எப்பொழுது? நதி ஜலே தர்பயதஸ்ததானீம். நதி ஜலே அந்த நதியினுடைய நீரில், ஹிருதமாலே என்ற நதியின் தர்பயதஸ் தர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ததானிம் அந்த நேரத்திலே, கராஞ்சலோ சஞ்சுவலிதா ருதிஸ்வம். கராஞ்சலோ நீரை 2 கைகளில் சேர்த்து எடுக்கும் பொழுது அந்த கைகளில் சஞ்சுவலித்த ஆக்ருதிஸ் மிகவும் ஒளி வீசக்கூடிய வடிவில் துவம் நீ காட்சி அளித்தாய். அதிருஷ்யதா கச்சன பாலமீனக.
அதிருஷ்யதா கச்சன பாலமீனக, ஏதோ ஒரு குட்டி மீன் குஞ்சாக காட்சி அளித்தாய். கருத்து என்னென்ன, சத்யவிரதன் என்கின்ற ராஜரிஷி அவர் திரத்தமாலா நதியிலே தர்ப்பணம் செய்த பொழுது அவருடைய கூம்பிய கரங்களுக்குள்ளே ஒளி வீசக்கூடிய வடிவத்தோடு நீ இன்னார் என காட்டிக்கொள்ளாமல் சின்ன மீன் குஞ்சு போல அவருடைய கைகளில் தோன்றினாய். ஸ்லோகம் 3. சிப்தம் ஜலேத்வம் சகிதம் விலோக்கிய. சிப்தம் ஜலேத்வம், உன்னை சிறிய குஞ்சாகிய மீனை தண்ணீரிலே சேர்த்துவிட்ட போது, சகிதம் விலோக்கிய, அந்த மீன் பயந்து கொண்டிருக்கிறத பார்த்து, நின்யேம்பு பாத்திரேன முனீஸ்வகேகம். நின்யேம்பு பாத்திரேன, சத்யவிரதனுக்கு அந்த மீனை தன்னுடைய கமண்டலத்தில் சேர்த்துக்கிட்டார். முனீஸ்வகேகம், அந்த முனிவர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு எடுத்துட்டு போனார். ஸ்வல்பைரகோபி கலஜீஞ்சகூபம். ஸ்வல்பைரகோபிகி, வெகு சில நாளிலேயே வெகுவாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. கலசீஞ்சன்னா குடம், அதுக்கப்புறம் சகூபம், குடத்தில் இருந்து திருப்பி கிணத்துக்கு மாத்துறாரு. அதுக்கு பிறகு வாப்பிம், குளம், அந்த குளத்தளவும் வளர்ந்து போயிடுச்சு. பிறகு சரச்சா, ஒரு ஏரியை கடந்து, வாபீம் சரச்சான சிச்சே விபோத்வம். ஆனசிச்சே விபோத்வம், இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெகுவாக வளர்ந்து விட்டாய். கருத்து என்னென்ன, கைகளிலே அந்த மீன் குஞ்சை கண்டால் சத்யவிரத ராஜரிஷி கையில் மீன் சிக்கியதே என மீண்டும் நதியிலே சேர்த்தார். நான் பாவம், பெரிய மீன், என்னை சாப்பிட்டால் என்ன செய்வது? அஞ்சிய அந்த மீனை கமண்டலத்தில் போட்டு ஆசிரமம் கொண்டு வந்தார். நாளுக்கு நாள் நீ வளர கமண்டலத்தை விட பெரிதாக குடம், பிறகு கிணறு, அடுத்து குளம், அடுத்து ஏரியில் சேர்க்க எல்லாவற்றையும் விட பெரிதான உருவமாகிவிட்டது. ஸ்லோகம் 4. யோக பிரபாவாத் பவதாஞ்சைவ. யோக பிரபாவாத், தன்னுடைய யோக வலிமையால், பவதாஞ்சைவ, உன்னுடைய ஆணையின்படி, தன்னுடைய தவசக்தியால், நீதச தஸ்துவம் முனினா பயோதிம். நீதக, அதன் பின்னர், ததஸ்துவம், உன்னை, முனினா, அந்த முனிவரானவர், பயோதிம், கடலில் கொண்டு போய் சேர்த்தார். அப்பொழுது பிரளயத்தை முன்பே அறிந்து, புருஷ்டோ முனா கல்பதி திருச்சுமீனம். புருஷ்டோ முனா, அவர் உன்னிடம் பிரார்த்தித்தார். என்னென்ன? கல்பதிதிருச்சுமேனம், நான் பிரளயத்தை பார்க்க விரும்புகின்றேன் என்று அந்த சத்யவிரதன் உன்னிடம் கேட்க, சப்தாகமாஸ்வ இதி வன்னயாசி. சப்தாகமாஸ்வ, 7 நாட்கள் மட்டும் நீ காத்திருக்க வேண்டும். இதி வன், அதாவது பிரளய நீர் சூழும் பொழுது படகு வரும். அந்த 7 முனிவர்கள் படைப்புக்கான விதைகளை சேகரித்து படகிலே ஏறிக்கொள். இவ்வாறு சொல்லிவிட்டு, நயாசி, நீ மறைந்து விட்டாய். கருத்து என்னென்ன? அப்போ நீயே என்னை கடலில் சேர்த்து விடுன்னு சொன்ன. எவ்வளவு பெரிய மீனை ஏரியில் இருந்து கடலில் சேர்ப்பது கஷ்டம். அதனால் யோக பிரபாவாத், தன்னுடைய தவசக்தியால் அந்த மீனை கடலிலே சேர்த்த சத்யவிரத ராஜரிஷி அப்பொழுது நீ யார் என கேட்க, குருவாயூரப்பா,
நீயும் யார் என்பதை அவனுக்கு உணர்த்த பிரளயத்தை பார்க்க வேண்டும் என சத்யவிரதன் கேட்க 7 நாள் காத்திரு, அடுத்த படைப்புக்கான விதைகளை சேகரித்துக்கொள், 7 ரிஷிகள் அவர்களிடம் இருக்கும், வேதங்களை காப்பாற்றிக்கொள், பிரளயக்கடல் உன்னை சூழும், அப்பொழுது படகு ஒன்று தேடி வரும், படகில் அமர்ந்திக்கொள், 7ஆம் நாள் சந்திக்கிறேன் என வாக்களித்துவிட்டு மீன் உருவிலிருந்த நீ மறைந்தாய். ஸ்லோகம் 5. பிராப்தே த்வதுக்தே ஹனிவாரிதார. பிராப்தே த்வதுக்தே ஹனி, நீ சொன்ன அந்த நாளும் வந்தது. வாரிதாரா, மழை பெய்து மூழ்கி போனது பூமி முழுவதும். பரிப்ளுதே பூமி தலே முனீந்திர. பரிப்ளுதே பூமி தலே, அந்த நீரினால் சூழப்பட்டு, முனீந்திர, அந்த முனிவராகிய சத்யவிரதனானவன், சப்தர்ஷிபி சார்த்தம் அபாரவாரிணீ. சப்தர்ஷிபி சார்த்தம், பகவான் கூறியபடி அந்த சப்த ரிஷிகளையும் அவன் உடன் அழைத்து கொண்டு அபார, கரையை இல்லாத கடலிலே தவித்து கொண்டிருந்த பொழுது, உத்கூர்ணமான சரணம் யயௌ த்வாம். உத்கூர்ணமான கடலிலே தவித்து கொண்டிருந்த பொழுது சரணம் யயௌ த்வாம், உன்னையே சரணடைந்தான். கருத்து என்னென்ன, நீ சொன்ன 7ஆம் நாள் வந்தது. மழை நீரிலே மூழ்கி சத்யவிரதனும் சப்த ரிஷிகளும் அந்த பிரளய கடலிலே தவித்து கொண்டிருந்த பொழுது நீதான் கதி என சரணாகதி செய்தார்கள். நீ சொன்னபடி ஒரு படகு அவர்களை தேடிக்கொண்டு வந்தது. ஸ்லோகம் 6. தராம் த்வதாதே ஷகரிம் அவாப்தே. தராம் அப்படின்னா பூமி தேவி. த்வதாதே ஷகரிம், உன்னுடைய கட்டளையின்படி அவாப்தான், அங்கே வந்தாள். நௌரூபிணி மாருருஹி ததாதே. நௌ, படகு வடிவில் பூமியானவள் அங்கு வந்தாள். மாருருஹுஸ் ததாதி, அந்த சப்தரிஷிகளும் சத்யவிரதன் படகில் ஏறி அமர்ந்தார்கள். பிரளயக்கடலில் ஆடிக்கொண்டிருந்தாள். தத்கம்பகம்ரேஷு ச தேஷு பூயக. தத்கம்பகம்ரேஷு, அந்த பிரளயக்கடலில், சதேஷு பூயக, பயந்து கொண்டிருக்கும் பொழுது, அதன் பின் துவம் அம்புதே ராவிரபு மகியான். துவம், நீ, அம்புதே, அந்த கடலில் நீ தோன்றினாய். எப்படி? ராவிரபு மகியான், பிரம்மாண்ட மீன் வடிவில் தோன்றினாய். கருத்து என்னென்ன, பூமி தேவி உன் கட்டளையின்படி படகாக வர, அதில் சத்யவிரதனும் சப்தரிஷிகளும் ஏறிக்கொள்ள, அந்த படகு பிரளயக்கடலில் ஆடி நடுங்கி தத்தளித்து வர, அப்பொழுது பெரிய மீனாக நீ தோன்றினாய். ஸ்லோகம் 7. ஜசக்ருதிம் யோஜன லட்சதீர்க்கம். ஜஷா, அந்த மீன், கிருத்திம், வடிவமானது, யோஜன, 10 மைல் அளவு, லட்சதீர்க்கம், ஒரு யோஜனைன்னா 10 மைல். அப்போ 1,00,000 யோஜனை அளவிற்கு அந்த மீன் இருந்தது. 10,00,000 மைல் நீல வடிவத்தில் அது இருந்தது. ததான முச்சைஸ்தர தேஜசம் துவாம். ததான, நீ அத்தகைய பெரிய வடிவம் எடுத்தாய். முச்சைஸ்தர தேஜசம், மிக அற்புதமான தேஜஸுடன் நீ காணப்பட்டாய். நிரீச்ச துஷ்டாம் முனையஸ்வதுக்யா. நிரீச்ச, உன்னை சேவித்து வணங்கி,
துஷ்டாமுனையஸ், அந்த முனிவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். துவதுக்யா, அவர்களுக்கு நீ கட்டளையிட்டாய். என்ன சொன்னேன்னா, துவதுங்க ஸ்ருங்கே தரணீம் பவந்து, துவதுங்க ஸ்ருங்கி, உன்னுடைய துங்கன உயர்ந்த அந்த ஸ்ருங்கேன கொம்பில், தரணிம் படகை, பபந்து கட்டு அப்படின்னு நீ சொன்னபடி கட்டினார்கள். கருத்து என்னன்னா, மீன் வடிவமானது 1,00,000 யோஜனை நீளமாக இருந்தது. மிக பொலிவோடு இருக்க அதை சேவித்து முனிவர்கள் மகிழ நீ படகை கொம்போடு கட்டும்படி அவர்களிடம் நீ கட்டளையிட, அவர்களும் உன் கட்டளைப்படி தத்தளித்த படகை கொம்பில் கட்டினார்கள். ஸ்லோகம் 8. ஆக்ருஷ்ட நௌகோ முனிமண்டலாய. ஆக்ருஷ்ட, நீ இழுக்கத் தொடங்கினாய். நௌகோ, அந்த நௌகோன்னா படகு. மீன் வடிவில் இருந்த நீ அந்த படகை இழுக்கத் தொடங்கினாய். முனிமண்டலாய, அந்த முனிவர்களின் கூட்டத்திற்கு நீ காட்டினாய். எதை காட்டினாய்? பிரதர்ஷயன் விஸ்வ ஜெகத் விபாகான். பிரதர்ஷயன் விஸ்வ ஜெகத், மூழ்கியிருந்த எல்லா விபாகான பகுதியையும் நீ சுற்றி காட்டினாய். சம்சூயமானோ ருவரேன தேன. சம்சூயமானோ, நீ அவர்களால் துதிக்கப் பெற்றாய். ருவன, அந்த ராஜா, சத்யவிரதனால் நீ துதிக்கப்பட்டாய். ஞானம் பரம் சோபதிஷன்னச்சாரி. ஞானம், உயர்ந்த ஞானத்தை, பரம் ச, நீ சத்யவிரதனுக்கு உயர்ந்த ஞானத்தை உபதேசித்து சஞ்சரித்தாய். கருத்து என்னென்ன, அந்த படகை இழுத்து கொண்டு முனிவர் கூட்டங்களுக்கு உலகையெல்லாம் சுற்றி காட்டிக்கொண்டு சத்யவிரதன் உன்னை துதி செய்ய, அவனுக்கு ஞானத்தை உபதேசிக்க குருவாயூரப்பா மச்சமூர்த்தியாக சஞ்சரித்தாய். ஸ்லோகம் 9. கல்பாவதோ சப்த முனீன் புரோவத்து. கல்பாவதோ அப்படின்னா பிரளயத்தை குறிக்குது. அந்த பிரளயத்துக்கு முடிவில் சப்த முனீன், சப்த ரிஷிகளையும், புரோவது ஏற்கனவே இருந்த நிலையிலேயே, பிரஸ்தாபிய சத்ய விரதபூமி பந்தம். பிரஸ்தாபிய, அவர்களை ஸ்தாபித்தாய். பிறகு சத்யவிரத பூமி, அந்த ராஜாவாகிய சத்யவிரதனுக்கு பிரளயத்திற்கு முன் சத்யவிரதன் என்று பெயர். வைவஸ்வதாக்கியம் மனுமானதானக. வைவஸ்வதாக்கியம், அதாவது பிரளயத்துக்கு முன்னால் சத்யவிரதன், பிரளயத்துக்கு பிறகு அவனுக்கு வைஸ்வன் என்று பெயரிட்டு, இது முழு பிரளயம் அல்ல, நைமித்திக பிரளயம். மனுன, மனுவாக, 7வது மன்வந்தரத்திற்கு மனுவாக. மாத தானக, அவனை நியமித்தாய். நம்ம சங்கல்பத்தில் சொல்லுவோம் இல்லை, வைவஸ்வத மன்வந்தரன்னு சொல்கிறோம் இல்லை, அதுதான். அவனை நியமித்தார். பின்னர் வேதங்களை குரோதாத் ஹயக்ரீவம் அபித்ருதோபு. குரோதாத், கோபம் கொண்டு, ஹயக்ரீவம், குதிரை முகம் உள்ள ஹயக்ரீவன் மேல் கோபம் கொண்டு, அபித்ருதோபு, பின்னர் ஹயக்ரீவனை தாக்கினாய். கருத்து என்னன்னா, அந்த மன்வந்திர முடிவில் வந்த பிரளயம் இது கல்பாந்திர பிரளயம் கிடையாது. அந்த மன்வந்திர முடிவில் வரக்கூடிய பிரளயம் ஆயிடுது. இனி அடுத்த மன்வந்திரம், அடுத்த மனுவின் ஆட்சி காலம். மன்வந்திரம்னா மனுவின் ஆட்சி காலம்.
ஏழாவது தொடங்குது. வைவஸ்வத என பெயரிட்டு இவரை மனுவாக்கி அதன்பின் அந்த குதிரைமுக ஹயக்ரீவ அசுரனை தாக்கிச் சென்றாய் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகம் 10. ஸ்வதுங்க ஸ்ருங்க சதவச்ச சந்தம். ஸ்வதுங்க ஸ்ருங்க உன்னுடைய உயர்ந்த ஸ்ருங்க கொம்பினால் சதவச்ச சந்தம் அந்த ஹயக்ரீவன் என்கின்ற அசுரனுடைய மார்பை கிழித்து நிபாத்திய தைத்திய நிகமான் குருஹீத்வா. நிபாத்திய தைத்திய அந்த அசுரனை அழித்தாய். நிகமான் குருஹீத்வா. குருஹீத்வான மீட்டு எடுத்தாய். அந்த வேதங்களை மீட்டு எடுத்தாய். விரிஞ்சயே பிரீத ஹிருதே ததானக. விரிஞ்சயேன பிரம்மா. பிரீத்த சந்தோஷப்பட்டார். உன்னுடைய மீன் வடிவை பார்த்து நீ வேதங்களை மீட்டு எடுத்ததை பார்த்து அந்த பிரம்மாவானவர் மிக சந்தோஷப்பட்டார். பிரபஞ்சனாகாரபதே பிரபாயா. பிரபஞ்சனாகாரபதே வாயுவால் உருவாக்கப்பட்ட இருப்பிடமாகிய குருவாயூருள் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனே, பிரபாயா என்னையும் நீ காப்பாற்று. இதில் பிரம்மா ஜீவாத்மா. ஜீவாத்மாவிற்கு பகவான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். குதிரை அசுரன் அவன்தானே வேத ஞானத்தை கொண்டு போனான். அதுபோலத்தான் நம் ஐம்புலன்களும் 5 குதிரை மாதிரி. இந்த புலன்கள் என்ன செய்துன்னா இந்த ஜீவாத்மாவை மற்ற விஷயத்திலே ஈடுபடுத்தி லௌகிய விஷயத்தில் மூழ்க வைத்து இவனுக்கு இருக்கும் ஞானத்தை மொத்தமாக அழித்து சுருங்கச் செய்திடுது. அதனால் ஞானத்தை இழந்து ஜீவாத்மா இருக்கிறது. அப்போ பகவானை தஞ்சமடைந்தால் பகவான் மச்சமூர்த்தியாக தோன்றியது போல பிறவி என்கின்ற பெருங்கடலிலே பகவானும் மச்சமாக தோன்றி அந்த அசுரனை அழித்து தானே ஞானோபதேசம் செய்து ஜீவாத்மாவிற்கு ஞானம் தந்து பக்தியாகி மேலும் மோட்சம் போக பகவானே வழிகாட்டுகின்றான். பிரம்மாவிற்கு வேதத்தை மீட்டுவிட்டார். சத்யவிரதனுக்கு உபதேசம் செய்தார் என்பது மட்டும் விஷயமல்ல. எந்தெந்த காலத்தில் யாராக இருந்தாலும் இழந்த ஞானத்தை மீட்டு கொடுக்க மச்சமூர்த்தி அவதாரமாக வருவார். சர்வம் கிருஷ்ண